ராவணனுக்கு மண்டோதரி தவிர மற்றொரு மனைவி தான்யமாலினி. ராவணன், தான்யமாலினி இருவருக்கும் பிள்ளையாக பிறந்தவன் அதிகாயன். பார்ப்பவர் பயப்படும்படியான உடல், மலை ஒன்று நடந்து வருவது போல் இருக்கும் அவன் நடந்து வரும் தோற்றம். தந்தை ராவணனுக்கு சமமான வீரன், வில் வித்தையில் நிகரற்றவன், சாம பேத தான தண்டம் என்கிற 4 வித உபாயங்களையும் கற்றவன். அவனுக்கு பிரம்மா திவ்ய கவசம் மற்றும் தங்கத்தால் செய்யப்பட்ட ரதம் ஒன்றையும் பரிசாக அளித்தார். அந்த ரதத்தில் சூரியனைப் போல் ஒளிர்கின்ற பானங்களும் பொன் போல மின்னும் கூர்மையான கத்திகளும் வாள் மற்றும் வேல்களும் இருந்தது. அதனை கொண்டு இந்திரனையும் வருணனையும் கலங்கச் செய்தான். ராமராவண யுத்தத்தில் ராவணன் படையின் முன்னணி தளபதிகள் மாண்ட பிறகு அதிகாயனே படைக்கு தலைமை ஏற்று தன் தங்க ரதத்தில் ஏறி போரிட வந்தான். அதிகாயன் தன் ரதத்தில் இருந்தபடி அடுத்தடுத்து அம்புகளை எதிரிகளின் திசையெங்கும் வீசி ராமரின் படைகளை அழித்தான். பின்பு லட்சுமணனுக்கும் அதிகாயனுக்கும் கடுமையான சண்டை நடைபெற்றது. இருவரும் சம பலத்துடன் ஆக்ரோசமாக சண்டையிட்டனர். இறுதியில் லட்சுமணன் எய்த பிரமாஸ்திரத்தால் அதிகாயன் கொல்லப்பட்டான்.